ஆத்மார்த்த யோகப்பட்டம் வழங்கும் வீட்டு மாடி தோட்ட வீடியோ. வீட்டில் கீழே செடி வைக்க இடம் இல்லாதவர்கள் மாடி தோட்டம் வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீனி கிழங்கு, இது தூதுவளை, இது கொய்யா நாற்று வச்சிருக்கு, இது மாதுளை செடி. இது பார்த்தீங்கன்னாச்சுன்னா 3வது மாடியில் வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இடம் எவ்வளோ தூரத்துக்கு படி கீழே போகணும்னு பாருங்கள். தென்னை மரம் ஓலை எவ்வளோ கீழே இருக்குன்னு பார்த்துருங்க. தென்னை மரத்து மட்டும் மேலே இருக்குது. இதான் 2 சிறுவர்களை வேலைக்கு வச்சுருக்கோம். இங்கே பாரு. இவங்க 2 பேரும் தான் சீனி கிழங்க அறுவடை பண்ணிடுறாங்க. கிழங்கு பெரிய கிழங்காட்டு இருக்கு. அடுத்தல ஒன்று பிடுங்கி எடுத்தாச்சு, அடுத்தது பிடுங்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இது சின்ன கிழங்காட்டு வச்சிருக்கு. இது கத்தரி செடி, மாடி தோட்டத்தில் உள்ள கத்தரி செடி. இது நெல்லி, இது துளசி, இது நெல்லி, இது பச்சை துளசி, பெரிய கிழங்கு சீனி கிழங்கு மிகவும் பெருசா இருக்கு. இது நல்ல சுவையா இருக்கும், ஏன்னா இயற்கையா பண்ணினது. ஏன்டா சிரிக்கிற? உண்மையை தானே சொல்றோம். இது கிழங்கு கடையில் வாங்கி உள்ள வச்சதுன்னு நினைக்காங்க. இது இயற்கை நேச்சுரல் நாங்கள் எடுக்குது செடியில இருந்து. அதில் அத்து இருக்கு பேர், அதை அத்து இருக்குது. அது துண்டு, அது உள்ள, அதுக்கும் உள்ள அண்ணா இருக்குல்ல, இன்னும் அண்ணா ஜாயிண்ட் தான். உடனே தண்ணி ஊற்றினா ஒவ்வொரு ஊற்றிக்க. இதான் மாதுளை. மாதுளை செம்மையாக நின்னது கொஞ்சம் படாக்குடி கண்டிஷன் ஆகிட்டு. இது சப்போட்டா. இது நீங்கள் வீட்டு மாடியில் வச்சுருக்கோம். நீங்கள் இது எப்படின்னாச்சுன்னா செவ்வூரில் இப்படி காங்கிரட்டு மாதிரி சிம்பிளாக போட்டு ஓடு வச்சு சைடில் வச்சு பாத்தி மாதிரி வச்சு அதுக்குள்ளே மணல் போட்டு தண்ணி கீழே இறங்கி ரூஃபு கேடாகாமல் இருக்க வச்சுருக்கோம். இதை பூசணி இப்போ தான் வச்சு வளர்க்குறோம். வாவ், பெரிய கிழங்கா இருக்க பாருங்க. இது ரொம்ப பெருசு. நீங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் சீனி கிழங்கு இப்படி சின்ன செடி வச்சதுனால இதில் பெருசாக இருக்கிறது பண்ண வைக்கணுமோ?